வெரி குட். ஏயா ஏற்பாடு பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துருவானுங்க. அவனுங்க என்ன நம்ம மாதிரி சோம்பேறியா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான் சார். ஆமாயா, எனக்கு தான் அவசரம். நாளைக்கு போட்ல வந்துங்க. அது டைம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். 2 நாள் பத்தாதுப்பா. அப்படி போடு. ஆமா, எல்லாம் ரெடி ஆயி போச்சு. நாளைக்கு தென்னந்தோப்பு நடுவுல போட்ல போகும்போது தனியா போனா நல்லா இருக்காது. அந்த சரசு ஏப்பா, சரசு சரசு ஓகேவாப்பா? சொல்லுங்க. ஓகே ஓகே. உனக்குயா? ஓகே ஓகே. ஐயா சரசு ஓகேவா? சொல்லு. டபுள் ஓகே. சொன்ன ஆளை பாரு. டைம் என்ன? இன்னும் காலப்பா. டேய் ஓடறானே சொன்னா. ஐயா ஆச்சுடா. அதான் வாங்குவார். ஐயோ சரசு வருது. வா சரசு. ஐயோ இன்னும் அப்படியே கொலைமா இருக்காப்பா. அவனை பார்த்தா மணிக்கு மாதிரி இல்ல? இல்லைங்க, அது நம்ம மச்சானுங்க. அப்போ நான் சொல்றத நம்பலீங்களா? உங்களை நான் நம்ப வைக்கிறேன். இத வேணா தாண்டட்டுமா? தாவணியை கழட்டி போட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறியே சரசு. நீ தாண்ட வேணாம், அது தூக்கி போட்டுக்கவும் வேணாம். நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். உங்க எல்லாரையும் ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறீங்க. நான் உங்களோட விளையாடுறதுக்கு வரல, உங்க உயிரோட விளையாடுறதுக்கு முத்துமாணிக்க வந்திருக்கார். முத்துமாணிக்கமா? எங்க? அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? அவன மாதிரியே இருக்கான்னு சொன்ன கேட்டீங்களாடா? முத்துமாணிக்க வேணும், முத்துமாணிக்க ஐயோ எங்களுக்கு நீச்சல் தெரியாது. என்னை ஒண்ணு பண்ணாத, எனக்கு கஷ்டம் பண்ணி நாளை காலையில மாரிமுத்தியில பார்க்க சொல்லு. இல்லன்னா அவங்க கதிதான் உங்களுக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற ஏரியாவுல ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, அடிக்கிற அடியில ரத்தம் வராது, குடிச்ச கவிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்க கிரிமினல் லாயர். என்ன இவ்வளவு தூரம்? ஒரு கிரிமினல் ரவுடியை விட்டுட்டு இந்த மாதிரி லோக்கல் ரவுடி அடிக்கிறீங்களே, என்ன லாபம்? டோன்ட் ஷவுட். நடு ஆத்துல நீச்சல் தெரியாத 2 பேரை தண்ணில தள்ளி விட்டு சித்திராத பண்ணி கொலை பண்ணிருக்கா ஒரு கொலைகார.
நடு ஆத்துல கொலை பண்ணிட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டான். ஆனா என் கையில இருக்கிற பைனாக்குலர் அதை தெளிவா காமிச்சிடுச்சு. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரு நடனக்காரியை விசாரிச்சா அவளும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறா. ஒரு கடமையுள்ள போலீஸ் ஆபீசரா இருந்தா அவன் அரெஸ்ட் பண்ண. அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இதே ஊர்தான். முன்னாள் கொலை கைதி முத்துமாணிக்கம். யார் இங்க முத்துமாணிக்கம்? நான் தாங்க முத்துமாணிக்கம். அவர் கே முத்துமாணிக்கங்க, நான் டி முத்துமாணிக்கங்க. நான் தான் முத்துமாணிக்கம். நான் தான் முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். இவனும் முத்துமாணிக்கம் தானுங்க. நீங்க எல்லாம் நான் தான் முத்துமாணிக்கன்னு சொல்றத பார்த்தா எந்த அளவுக்கு அவன் உங்களை மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவர் மேல பக்தின்னு கூட சொல்லாம இல்லீங்களா? ஓ, அப்ப நான் கூட பூஜை பண்ணணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் தான் முத்துமாணிக்கம். எல்லாரும் போங்க. நீதான் முத்துமாணிக்கமா? ஆமா. என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எதுக்கு? அனாவசியமா கேள்வி கேட்காம ஸ்டேஷனுக்கு வா. அனாவசியமா நான் யாரு கூட எங்கேயும் வர முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க காரணத்தை சொல்றேன். காரணம் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். உன்னை இழுத்துட்டு போவாம நான் போக மாட்டேன். முடிஞ்சா இழுத்துட்டு போ. ஏன் சிரிக்கிற? ஆழம் தெரியாம நீ காலை விடுற. ஏன் சிரிக்கிற? நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. ஒத்துக்கிறேன், போலீஸ் அடிதான். வேணாம். ஐயோ, என் கண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே, என் கண்ணனை யார் அடிச்சது? நான் தான். ஐயோ, விடு. கைய நீட்டுற. உங்க அப்பன் பெரிய ஜெயிலரா இருக்கலாம், உங்க அண்ணன் பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் நாம் போற ரூட்ல அனாவசியமா குறுக்க வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி வை. ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கொலைகார நீ எங்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு போறியா? நான் சொல்ற கேட்டுக்கோ. உன்னை கூண்டுல ஏத்தி சட்டப்படி மறுபடியும் உள்ள தள்ளல. நான் ஒரு வக்கீல் இல்ல. யுவர் ஆனர், இந்த முத்துமாணிக்கம் போன்ற ரவுடிகள் இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போனாங்கன்னா அப்புறம் கொலை அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது. நம்ம மாதிரி கருப்பங்கி போட்டவங்களும் காக்கி சட்டை போட்டவங்களும் நீதியை காப்பாத்த போராடும். கருப்பங்கி போட்ட நாம ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராடுறோம். ஆனா காக்கி சட்டை
ரவுடிகளை இந்த சமுதாயத்துல வாழ விடக்கூடாது. எனவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா? முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை. ஆனா முத்துமாணிக்கம் என்ன அடிக்கல அடிக்கல அடிக்கல. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ சொன்ன பொய் சாட்சிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா? உன்ன மாதிரி கடமை உணர்வு இல்லாத ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் மேல் அதிகாரிக்கு எழுதுறேன். என்ன இதெல்லாம்? தரமாட்டேன். உன்னால கோர்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்ட தெரியுமா? லெட்டர் கொடு. ஊச்சரங்க பார்த்தது மட்டும் இல்ல, நான் என் கண்ணால பார்த்த முத்துமாணிக்க உன்னை அடிச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டது. ஆனா உனக்காக வாதாடி ஏன் முன்னாலேயே அவ அடிக்கல போய் சொன்ன. அது மட்டும் இல்ல, இப்ப உன் வேலையை ராஜினாமா செய்யறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். சொல்லு, பயந்துட்டியா? பயப்படல. எப்ப ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்னால அடிச்சு இழுத்துட்டு வர முடியலையோ, அதுக்கப்புறம் நான் இந்த போஸ்ட்ல இருந்தோ லாயக்கு இல்லன்னு தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். தாராளமா ராஜினாமா பண்ண. உன் கடமையை நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. தம்பி பாத்தீங்களா தம்பி, இது அநியாயத்தை. இல்ல, எனக்கு தெரியும். என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன், அவரை கோர்ட்ல நிறுத்து தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? இந்த குழந்தை தலைமையில அடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு. மிஸ்டர் முத்துமாணிக்கம், அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நெருப்புல துரு பிடிக்குமா? பிடிக்கும்னு அட்வொகேட் ராதா சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க, ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பை வச்சே விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி. ராதா, நேருக்கு நேர் கேட்கிறேன், நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணனா? சொல்லு. ஆமா ஆமா ஆமா.
இன்ஸ்பெக்டர் ப்ரொசீட். ஷூட் பண்ணுங்க. வராதீங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன போக விடு. பெண் ஜென்மமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவண்ணா. பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவதான் பெண்ணு நினைக்கிறவண்ணா. அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காம வரி பிடிச்சவன் சொல்லிட்டியே, என் மனசு எப்படி துடிச்சிருக்கு தெரியுமா? எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்னு ஒருத்தன் என்ன கெடுத்துட்டான் சொல்றதுக்கு தயங்குவா. நாக்கு குசம என்னையும் சேர்த்துல சொன்னேன். ஏன் ஏன் என்ன எங்க அப்பாவை அவமதிச்ச, எங்க அண்ணன் அடிச்ச. சுருக்கமா சொன்னா நீ சட்டத்தை மதிக்காதவன். அன்னைக்கு உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு. ஏன்? சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா? சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே, அவனை கண்டிக்க வக்கீலாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதில் அடி கொடுத்தேன். அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலைகாரன் கொள்ளக்காரன் ரவுடியா தெரியலாம். நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா? ஆமா, இந்த முத்துமாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான். Yes, I was an inspector once. வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம். என்னடி நாங்க மட்டுமா ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பாரு சாம்பார்? அவனி 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிட்டு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, என்னப்பா இது என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்குனீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சுட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ளை. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். அம்மணி, மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்குறல? அவளுக்கே தெரியும். அதான் யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது.
இந்த சினிமாக்கு இன்டர்வியூல இருக்குதா இல்லையா?